பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நான் துக்கத்துடனே மறுபடியும் உங்களிடத்தில் வராதபடிக்கு வரக்கூடாது என்று என் மனதில் தீர்மானம் பண்ணினேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபையாரிடம் என்ன அவர் சொல்கிறார்னா, தனது இருதய நிலையை வெளிப்படுத்துகிறார். அவர் முன்பு கொரிந்து சபைக்கு வந்தபோது சில ஒழுங்கின்மைகள், பாவங்கள், எதிர்ப்புகள் இந்த காரணமாக வேதனை அடைந்திருக்கிறார். மீண்டும் வரும்போது அதே துக்கமான சூழல் இருக்கக்கூடாது என்று அவர் உள்ளத்துக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டு வரார். பாருங்கள், இதோடைய நம்ம ஆழமாக யோசிக்கும் போது என்னென்னா, தேவனுடைய ஊழியக்காரன் ஜனங்களை கண்டிக்கும் போதும் அன்போடு செய்கிறான். உண்மையான ஆவிக்குரிய தலைவன் சபையின் சந்தோஷத்தையே விரும்புகிறான். துக்கத்தை உண்டாக்காமல் மனம் திரும்புதலை கொண்டு வருவது பவுலோட நோக்கமாக இருக்கிறது. நாமும் உறவுகளில் கோபத்தால் அல்ல, சீர் செய்யும் அன்பாலே நாம் நடக்க வேண்டும். ஆமென். நாம் கோபத்தோடு ஒரு விரோதத்தோடு நாம் நடந்து கொள்வதை விட அன்பால் நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். பாருங்கள், அந்த கொரிந்து திருச்சபையில் அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத புறம்பான காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் அநேக இருந்தபோது, எதிர்ப்புகள், பாவங்கள் இதெல்லாம் இருந்தபோது பவுலுக்கு அது இருதயத்தை பயங்கரமாக வேதனைப்படுத்துனுச்சு. அதனால் அவர் திரும்பி இந்த கொரிந்து திருச்சபைக்கு வரும்போது அவர் அந்த துக்கத்தோட வேதனையோடு இருக்கக்கூடாதுன்னு தன்னை அவர் தீர்மானம் பண்ணிக்கொள்கிறாரு, மனதை ஒரு பக்குவப்படுத்தி கொள்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையிலே நாமும் திருச்சபைக்கு போகிறோம். ஒரு திருச்சபை என்று பார்த்தால் அதில் பலதரப்பட்ட இருதயம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். பலதரப்பட்டவர்கள், பலதர சுபாவத்தோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை அணுகிற முறைகள், நாம் எப்படி அணுகிறோம்? கர்த்தருக்கேற்ற அந்த ஒரு கண்டிப்பிலே நாம் இருக்கிறோமா? அதோட அன்பாலே அரவணைக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் அந்த கண்டிப்பையும் ஒரு அன்பு கலந்து ஒரு கண்டிப்போடு நாம் இருப்போம் என்றால் அது ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வழி நடத்தும். கிறிஸ்துவின் அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து எல்லா விதத்தில், எல்லா நேரத்திலையும் அவர் கடிந்து கொண்டு ஒரு ஃபோர்ஸாக கடிந்து கொண்டு ரொம்ப கடுமையாக மக்கள்கிட்ட அப்படி நடந்துக்கவே இல்லை. அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சபைக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ள குகையாக்குறீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப அந்த டைமில் தான் சாட்டை எடுத்து அந்த புறா விற்கிறவர்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து விரட்டி விடுறாரு. அப்போ திருச்சபையில் அந்த ஒழுங்கும் கிரமமும் மிகவும் முக்கியம். ஆண்டவர் அதில் மிகவும் தெளிவாக கவனமாக இருக்கிறார். இன்னும் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகரை பரிசேயர் என்று சொல்லி உங்களுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பான வார்த்தைகள், அந்த வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்கள், அந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அவர்கள்ட்ட பயங்கரமாக கடினமாக நடந்து கொள்கிறார். ஏன்னா சபை சீர்குலைச்சல் ஆகிடக்கூடாது. சபை சீர்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். மக்கள்கிட்ட அன்பாக பேசுகிறாரு. கர்த்தருக்குள்ளே வழி நடத்துறதுக்கு அநேக காரியங்களை சொல்கிறார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்கிற நாம் மனிதர்களை பார்த்தால் விழுந்து போய்விடுவோம். ஊழியக்காரர்களை பார்த்தால் விழுந்து போய்விடுவோம். நமக்கு முன்பு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். 33.5 வருடங்கள் அவர் இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், யாரை எப்படி பேச வேண்டும், சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபையில் ஊழியம் செய்கிறவர் எப்படி செய்யணும், எல்லா காரியங்களும் திட்டமாக அவர் வாழ்க்கையே சாட்சியாக வாழ்ந்து காண்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாமும் முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை காணக்கூடாது, எனக்குள் இருக்க கிறிஸ்துவை மற்றவர்கள் காண வேண்டும். ஆண்டவரே, நான் என்னோடய சுயம் எல்லாம் சாம்பலாய் மாறட்டும் என்று அர்ப்பணிப்போட, நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனிதர்கள் மூலமாக வருகிற எல்லா போராட்டங்களையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவது, எப்படி அவர்களோடு நடந்து கொள்வது, எப்படி பேசுவது என்பதை ஆவியானோர், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானோர் நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். நாம் இந்த அர்ப்பணிப்போட, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும், ஆண்டவரே எந்த வேறுபாடோ பாகுபாடோ என்ன இருந்தாலும் அதை மன ரீதியாக அதை இருதயத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக கொண்டு போகாதபடி மற்றவர்கள்ட்ட கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி
கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்கு, கர்த்தரண்டில் கொண்டு போகிறதுக்கு சாட்சியாக நடக்க என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் பவுல் எப்படி மன கசப்பு, வேதனைகள், சபையில் குழப்பங்கள், பிரச்சனைகள் நடக்கும்போது அவர் அந்த வேதனை துக்கத்தோடு போனவர் திரும்ப அந்த துக்கத்தோடு வரக்கூடாதுன்னு அவர் தனக்குள்ளே தீர்மானித்து கொண்டபடி நாமும் இன்னர் காட்டுக்கு ரொம்ப வேதனைகளோ பாரமோ இல்லை மனிதர்கள் குறித்து கவலையோ சபையை குறித்து ஒரு சபையில் நடக்கிற காரியங்களை குறித்து வேதனை எதுவுமே இன்னர் காட்டுக்கு ரொம்ப டீப்பாக கொண்டு போகாதபடி அதை நமக்குள்ளே அதை பலப்படுத்தி அதிலிருந்து நம்ம மீண்டு வந்து நாம் அன்பை காண்போம் என்றால், கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துவோம் என்றால், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நம்மளை சாட்சியாக நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரோட எப்படி பேச வேண்டும், எந்த காரியங்கள் எப்படி செய்ய வேண்டும், ஆவியானவரே நம்மளை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்த உள்ளவராக இருக்கிறார். நாம் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் வாழுங்கப்பான்னு சொல்லி முழு அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த அர்ப்பணிப்போட ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவர் 5வது மாதமாகிய மே மாதத்தின் 14ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, இந்த ஒரு புதிய நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்து அழைத்து வேர்விரித்து உம்முடைய பிள்ளையாய் வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குறித்து ஒரு தரிசனம் வச்சுருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே அப்பா ஸ்தோத்திர பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்தில் ஆண்டவரே உமக்கு வேதனை தரும்படியாக எந்த ஒரு காரியங்களும் நாங்கள் செய்யாதபடி ஆவியானவரே எங்களை நீர் சீர்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், ஸ்திரப்படுத்துகிறீர். எப்படி நடக்க வேண்டும், யார்டு எப்படி பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அழகாக எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆவியானவரே, மண்டையில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும் ஐயா. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட வந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியங்களும் மனிதர் மூலமாக வருகிற வேதனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் துக்கத்தை இருதயத்துக்கு ஆழத்துக்கு கொண்டு போகாதபடி, அது ஆழமான வடுவாக காயமாக இருதயத்தை காயப்படுத்தாதபடி ஆண்டவரே எல்லாத்தையும் மண்டையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒரு தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக ஆண்டவரே எங்களோடு பழகிறவர்கள், எங்களோடு அறிமுகம் உள்ளவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லார்ட்டையும் அன்பை காண்பிக்க, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் ஆவியானவரை எங்களை நீர் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரை. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தல் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்மண்டையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.